அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். என்பொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், இந்த வெள்ளிக்கிழமை பாருங்கள், ஈரான் மீது எங்களுடைய தாக்குதலை பாருங்கள், முற்றுமுழுதாக எல்லாவற்றையும் அழித்தொழிப்போம் என்று கூறியிருந்தார். அதே போல் பீட்டர் ஹெக்ஸெட் அவர்களும் கூட அவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். உறவுகளுக்கு கூறுங்கள், கள நிலை எவ்வாறு இருக்கின்றது? பீட் ஹெக்ஸெட் இன்று பத்திரிகையாளர் மாநாட்டில் அவற்றை முகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த ஒரு கடுமையான டென்ஷன்ல நிக்கிற மாதிரி தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், போர் இணைச்ச அளவுக்கு மிகவும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்மறையாக போறது அவர்களுடைய பாடி லாங்குவேஜ், உடல் மொழியில இருந்து பார்க்க தெரிகிறது. அவர் கூறினார், மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இந்த வெள்ளிக்கிழமை தாங்கள் நடத்துவதாக. அது மட்டுமல்லாது ஈரான் ஆக செய்யக்கூடியது இந்த ஹார்முஸ் ஜல நீரிணையினூடான கப்பல்கள் மீதான தாக்குதல்களை தான் மேற்கொண்டு வருகிறார்கள், வேறு ஒன்றுமாக செய்யவில்லை என்று. ஈரான் 90% ஏவுகணைகளை தாங்கள் அழித்து விட்டதாகவும், அவர்களிடம் கடற்படை இல்லை, வான்படை இல்லை, விமான எதிர்ப்பு படை அணியும் இல்லை என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாது தாங்கள் ஒருபோதும் எதிரிகளுக்கு இரக்கம் நோ mercy என்று கூறியிருக்கிறார். ஒருபோதும் எதிரிகளுக்கு இரக்கம் காட்டுவதில்லை என்று. அந்த குழந்தைகள் இறந்ததுக்கு அது விசாரணை நடக்கும் என்று மட்டும் கூறியிருக்கின்றார். ஏவுகணைகள் 90% அழிவடைந்தது என்று சொன்னால், ஆனால் இப்போது ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்துக் கொண்டே இருக்கின்றது. டெல் அவிவ் பகுதி மீது கிளஸ்டர் பொம்மை அந்த சுமந்து செல்கின்ற ஏவுகணை வீழ்ந்து வெடித்திருக்கின்றது. பெரும் பல இடங்கள் எரிகின்றன. துபாயிலும் வெடிப்புகள் கேட்பதாக கூறுகிறார்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது. பக்தாத் மீது சென்ற ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தும் போது ஏவுகணை வீழ்ந்து அவர்களின் பவர் பிளான்ட் எரிவதாக கூறுகிறார்கள். அடுத்ததாக ஓமான் சலபா போர்ட் 3வது நாளாக எரிந்து கொண்டிருக்கின்றது. UAE மற்றது குவைத்தில் இருக்கின்ற தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போதும் அங்கு ஏவுகணை தாக்குதல் நடந்து வரதான் இருக்கின்றன. இப்ப இது ஈரான் ஏவுகணைகள் குறைந்ததாக காட்டுவதாக இல்லை. அடுத்ததாக விமான எதிர்ப்பு படை என்று சொன்னால், கிட்டத்தட்ட இதுவரையில் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அதுவும் எக்ஸ்பென்சிவான விலை உயர்ந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். தாழ்வாக பறக்கும் விமானங்களை சுடுகிறார்கள். உயர்வாக பறப்பதைத்தான் அவர்களால் சுட முடியாமல் இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை இஸ்ரேல் என்னென்று கூறுகிறார் என்றால் இடைவிடாத தாக்குதல் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் இருக்கின்ற கேர்டிஸ்தான் பகுதி, கேர்டிஸ் அமைப்பினர் என்ற பகுதியில் இருக்கின்ற முகாம்களில் பிரான்ஸ் படையினர், அமெரிக்க படையினர், இத்தாலிய படையினர் இருக்கிறார்கள். அப்ப அதில் இப்போது நேற்று உங்களுக்கு இடம்பெற்ற தாக்குதலில் இத்தாலிய படை, பிரான்ஸ் படையினரை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டு 6 பேர் காயமடைந்திருந்தார்கள். இப்போது அதில் இருந்த இத்தாலிய படையினர் தாங்கள் அங்கிருந்து வெளியேறுவதாக இத்தாலி தெரிவித்திருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்த ஹார்முஸ் நீரிணையின் ஊடான போக்குவரத்தில் ஈரானுடன் இத்தாலி, பிரான்ஸ், துருக்கி போன்ற நாடுகள் தனித்தனியாக பேச்சுக்களை நடத்தி தமது கப்பல்களை விடுவிப்பதற்கு ஒரு முயற்சிகள் நடைபெறுவதாக ஒரு கருத்துக்கள் பல சமூக வலைத்தளங்களில் வந்திருந்தன. பிறகு இத்தாலி மறுத்திருந்தது, நாங்கள் அப்படி பேசவில்லை என்று. ஆனால் துருக்கி அதை என்றது. துருக்கி தன் 15 கப்பல்களில் இப்போது ஒரு கப்பலை விடுவித்திருக்கின்றது. அவர்களுடன் பேசி விடுவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் B-52 ரக கனரக குண்டுவீச்சு விமானம், B-1 ரக கனரக குண்டுவீச்சு விமானங்கள், 6 B-52 ரக விமானங்கள், 12 B-1 ரக விமானங்கள் பிரித்தானியாவில் வந்திறங்கியிருக்கின்றன. இங்கிருந்து அவர்கள் நேரடியாக
ஈரான் மீதான தாக்குதலுக்கு திட்டமிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறுகின்ற படையினரை கொண்டு போய் ரொமானியாவில் வைப்பதற்கும் ரொமேனியா அரசு கூறியிருக்கின்றது தாங்கள் தளத்தை தருவோம் என்று. ஆனால் ரொமேனியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தூரம் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கும். அங்கு ஈரான் ஏவுகணைகள் 2500 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவை. ரொமானியாவை தாக்குவதற்கும் பெரிய காலம் எடுக்காது. ஆனால் பிரச்சனை, அது ஒரு நேட்டோ நாடு. நேட்டோ நாடின் மீதான தாக்குதலின் பின்னர் அவர்கள் ஆர்டிகிள் 5 ஆக்டிவேட் பண்ணுவார்களா இல்லையா என்று தெரியாது. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா துருக்கி மீது ஏவுகணை ஏவப்பட்டிருக்கின்றது. துருக்கியில் அதாவது மத்தியதர கடலில் என்ற அமெரிக்காவின் USS ஆஸ்கார் ஆஸ்டின் என்ற கப்பல் வந்து அந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகின்றது. இருந்த போதும் துருக்கி கூறுகிறது தான் இப்போதும் நடுநிலைமையாகத்தான் இருக்கிறேன் என்று. அமெரிக்காவின் பெருமளவான ஏவுகணைகள் குண்டுகள் தீர்ந்து வருகின்ற நிலையில் புதிதாக ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு காங்கிரசிடம் $50 பில்லியன் ஒதுக்குமாறு அமெரிக்கா கேட்டிருப்பதாக பைனான்சியல் டைம் வந்து தகவலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மோதல்களில் எந்த விதமான தணிவும் இல்லை. உலக பொருளாதாரம் அழிந்து கொண்டு போகின்றது. ஆனால் மோதலில் இரண்டால் அமெரிக்கா இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு வெளியேற முடியாத ஒரு இக்கட்டான சிக்கலில் மாட்டியிருக்கு. வெள்ளிக்கிழமை தெஹ்ரானில் பெரிய ஒரு பேரணி நடந்தது. அந்த பேரணியில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள், தலைவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அதை ஜீரணிக்க முடியாமல் வரும் நாட்களில் ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் நான் ஒரு தகவல் பார்த்தேன், எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சில விடையில் அறிந்திருக்கலாம், அதை தெளிவுபடுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். பீட் ஹெசட் அவர்களுக்கும் மார்க்கோ ரூபியோக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த போர் தொடர்பான நிலையில். நீங்கள் ஏதாவது இது தொடர்பாக அறிந்தீர்களா? உண்மைதான். இந்த மெகா கூட்டணிக்கு இடையில் இப்போது மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் ட்ரம்ப் நேற்று பேசும்போது கூறியிருந்தார், பீட் ஹெசட், மார்க்கோ ரூபியோ, ஸ்டீவ் விட்காஃப், பெர்னார்ட் குஷ்னர், இவ்வளவு பேர் தான் இந்த போரை நடத்தும்படி தன்னை தூண்டியது என்று சொல்லி. பெர்னார்ட் குஷ்னர் வந்து ட்ரம்பின் மருமகனாக இருந்தாலும் அவர் வந்து இஸ்ரேலின் ஒரு அரசியல் பீடத்தில் நெருங்கிய தொடர்புடையவர். அப்ப இவர்கள் இப்போது தன்னை தவறாக கொண்டு போய்விட்டார்கள் என்ற ஒரு ஃபீலிங் இருக்கின்றது ட்ரம்புக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் கடுமையாக விழுந்து விட்டது. இனி எண்ணெய் $2 கீழே, ஒரு கலன் $2 கீழே தருவேன் என்றெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் இனி அதை நிறைவேற்ற முடியாது. மிச்சம் அந்த இடைக்கால தேர்தலில் வந்து ஏற்கனவே ஒரு இறங்கு நிலை முகமாக இருக்கின்ற அந்த அரசுக்கு இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய அடியாக மாறிவிடலாம் என்ற அச்சம் இப்போது அவர்களின் கேம்புக்குள்ளேயே ஆரம்பமாக இருக்கிறது. எனவேதான் இந்த தற்போது இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அமெரிக்கா இந்த 5 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட $1 trillion வாங்கி இருக்கிறது, கடனாக வாங்கி இருக்கிறது. இந்த டாக்ஸோ, இந்த இவர்கள் போட்ட வரியோ அல்லது வெனிசுலாவை கைப்பற்றியதோ அல்லது பங்கு சத்தை ஏற்றியது இறக்கியது எதுவுமே அங்கு வேலை செய்யவில்லை. ஏற்கனவே அந்த சிஸ்டம் புரோக்கன் என்று சொல்லலாம், முறிந்து விட்டது என்றுதான் சொல்லலாம். இவர்கள் நிமித்துவதற்காக ட்ரை பண்ணுகிறார்கள், ஆனால் அது முடியவில்லை. அது தேர்தலில் எதிரொலிக்கலாம் என்றதால் இப்போது இந்த பேப்பர்கள் என்னென்று போடுகிறார்கள், மெகா கூட்டணிக்குள் விரிசல் என்று போடுகிறார்கள். சரி, நாங்கள் தொடர்ந்து ஈரான் தாக்குதல் தொடர்பாக மத்திய கிழக்கு நாடுகள் விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக லெபனானில் உங்களுக்கு தெரியும், லெபனானில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இஸ்ரேலும் பாரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நீண்ட போருக்கு ஹிஸ்புல்லா தயாராக இருப்பதாக அவர்களுடைய தலைவர் கூறியிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? அப்படி என்று சொன்னால் ஈரான் போர் முடிவுக்கு வந்தாலும் லெபனான் ஹிஸ்புல்லாவுடைய போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறதா?
ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதல்களும் இப்போது துல்லியமாக இருக்கின்றன. இஸ்ரேல் தனது 98வது படைப்பிரிவை இப்போது லெபனானுக்கு அருகில் நிறுத்தி இருக்கின்றது. லெபனானுக்குள் அவர்களை தரைப்படை நடவடிக்கைக்கு. ஆனால் தரைப்படை நடவடிக்கை எவ்வளவு தூரம் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்று தெரியாது. ஹிஸ்புல்லாக்களும் அதற்கு தயாராக இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மன்னிக்கவும், இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போ ஒன்று தேவை என்னென்றால், தாங்கள் அந்த அமெரிக்காவின் சூப்பர் பவர் ஸ்டேட்டஸை தாங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கின்றது. அதுக்கு ஈரானையும் வீழ்த்தி விட்டால் தங்களுக்கு அந்த நிலை எட்டிவிடும் என்பது ஒரு கனவாக இருக்கின்றது. அதுதான் இந்த போருக்கு இவ்வளவு போருக்குமான அத்திவாரமாக இருக்கின்றது. அதுக்கு ஈரான் தொடர்பாக இருக்கிறது ஹூதிஸ் படையினராக இருக்கலாம், அல்லது ஈராக்கின் இஸ்லாமிய எதிர்ப்பு படையினராக இருக்கலாம், அல்லது லெபனான் ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம். ஹிஸ்புல்லாக்களின் தலைவரை குறிவைத்தார்கள். கடந்த வாரம் அவர் தப்பிவிட்டார். இப்போது இவர்களுக்கு பெருசளவில் தலைவர்களை குறிவைப்பது வேறென்றால் அது ஏமாத்தித்தானே கொல்லுவது, அமைதி முயற்சி அப்படி என்று சொல்லி ஏமாத்தித்தானே கொல்லுவது, அதுவும் இப்போதைக்கு கடினமாக இருக்கின்றது. பதில் தாக்குதல்களும் இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு படையினரோ அல்லது ஹிஸ்புல்லாக்களோ பதில் தாக்குதல்களை மிகவும் நேர்த்தியாக நடத்துவதும். அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலின் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அடித்திருந்தார்கள். அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இப்போது ஹிஸ்புல்லாக்கள் மாறி இருக்கு. தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அமெரிக்கா கூறுகிறது, ஹோமஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த முடக்கம் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அங்கே 2000 மெரீன்ஸை அனுப்புவதாக, சிறப்பு படையை அனுப்புவதாக கூறியிருக்கின்றார். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுமா? இப்போது பீட் ஹெசத் 2000 மெரீன்ஸை அனுப்புவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. 3 பிரிவான கப்பல்களில் அவர்கள் அனுப்பப்பட போகிறார்கள். அவர்கள் முதலில் ஜப்பானில் தான், ஓஹியோவில் தான் அவர்கள் தங்க வைக்கப்பட போகிறார்கள். அதற்கு பிறகு மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. மரைன்களை பொறுத்தவரையில் அவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள், சிறப்பு படையினர், ஈருலக படையினர் என்று சொல்லலாம். கடலிலும் தரையிலும் தாக்குதலுக்கு பயிற்சி பெற்ற ஸ்பெஷல் வெளியேற்றங்கள், இவாக்குவேஷன் ஆபரேஷன்ஸ், மற்றது பதுங்கி தாக்குதல் என்று சொல்லி மிகவும் தரம் வாய்ந்தவர்கள். இந்த லேண்டிங் கிராஃப்ட் என்று சொல்கின்ற கப்பல்களில் கொண்டு சிறிய விசைப்படகுகளில் அவர்கள் சிறு சிறு குழுக்களாக ஊடுருவி எதிரிகளின் எல்லைகளுக்குள் ஊடுருவி தாக்க முடியும். அதை இப்ப ஏன் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹோமோஸ் நீரிணையை கைப்பற்றுவதற்கு ஒரு முயற்சி போலதான் தெரிகின்றது, அல்லது அங்கு ஊடுருவி உள்ளுக்குள் தாக்குதலை மேற்கொள்வதற்கு. தரை தாக்குதலை இவர்கள் ஆரம்பிக்காது, எதையும் வான் தாக்குதல் மூலம் எதையும் செய்ய முடியாது என்றது இவர்களுக்கு இப்போது தெரிந்திருக்கு. எனவேதான் மெரீன்ஸ் 2000 மெரீன்ஸ் ஈரானிடமும் சிறப்பு படையினர் இருக்கின்றனர், சிறப்பு வள்ளங்கள் இருக்கின்றன. அதாவது அந்த ஆழம் குறைந்த கடல் நீர் ஏரிகளில் செல்லக்கூடிய பிரவுனிங் 50 கலிபர் பூட்டப்பட்ட சிறிய சிறிய படகுகள், கனன் பூட்டப்பட்ட படகுகள் என்று பலவற்றை, தற்கொலை படகுகள் என்று வைத்திருக்கிறார்கள். விடுதலை புலிகள் என்ற சிறிய படகுகளை கூட நாங்கள் முன்னர் பேசியிருந்தோம். அவர்கள் அதன் தொழில்நுட்பத்தை அறிந்து சென்றதாக கூட பேசியிருந்தோம். ஏனென்று சொன்னால், எங்களை கடற்கரையும் அவங்கள கடற்கரையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அப்ப அந்த இதுக்குள்ள என்னென்று அதை வடிவமைத்தார்கள் என்று பார்ப்பதற்கு வந்திருந்ததாக கூறியிருந்தோம். அப்ப இது இப்ப வெனிசுலா போல டீசெண்டா போய் இறங்கி தலைவரை பிடிச்சு கொண்டு வர மாதிரியான நிலைமை இல்லை என்று இப்ப விளங்கிட்டுது. இப்ப மரைன்ஸ் வருகுதுண்டா இப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா அவங்களும் ரெடியாத்தான் இருப்பார்கள். ஆனால் அது உண்மையில் இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு தற்கொலைக்கு ஒப்பான ஒன்றுதான். ஏனென்று சொன்னால், சில சமயங்களில் அதுக்கு களமிறக்கப்படுகின்ற மரைன்ஸ்களை மீட்க முடியாமல் போனாலும் போகக்கூடியதாக இருக்கலாம். சில சமயங்களில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை கைப்பற்றி, இப்ப இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஹோமோஸ் நீரிணையை 2 பக்கம், அங்காளி பக்கம் ஓமான், அது இங்காளி பக்கம் கைப்பற்றி தாங்கள் அதை திறந்து வைத்து அதை அந்த இடத்தை தக்க வைத்தால் போதும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அதை
ஈரான் அப்படியே இருக்கும் போது ஈரான் படைபலம் பெருசாக வீழ்ச்சி அடையவில்லை. ஈரான் படைபலம் அப்படியே இருக்கும் போது அதை மரீன்களால் தக்க வைக்க முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் அமெரிக்காவுக்கு இப்ப வேறு வழிகள் இல்லை, அதுதான் பிரச்சனை. தன்னிடம் இருக்கின்ற அத்தனை வளங்களையும், அணுகுண்டை தவிர அத்தனை வளங்களையும் பயன்படுத்த முயற்சிக்கிறார். இப்ப நீங்கள் ஹோமோஸ் நீர்நிலை தொடர்பாக கூறும் பொழுது அதை பாதுகாப்பது அவர்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஆனால் சிக்கல் என்னவென்றால், தொடர்ந்து ஈரானுடைய ட்ரோன்ஸ் அங்கே வந்து தாக்குதல் செய்தால் அதை எப்படி கையாளுவது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இதன் பிரகாரம் அவர்கள் 10,000 ட்ரோன்ஸை தடுக்கும் கருவியோடு சிலரை கொண்டு வந்து குவிக்க இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது சாத்தியமா? மெட்ரோப்ஸ் இன்டர்செப்டர் ட்ரோன்ஸ் என்று சொல்றது அமெரிக்காவின், அதுவும் கிட்டத்தட்ட $15,000 பெறுமதியான ட்ரோன்ஸ். அது இந்த ஷாஹித் 136 இன்டர்செப்ட் பண்ணும் என்று சொல்கிறார்கள். அதை ஒரு 10,000 ட்ரோன்ஸை முதலில் மிடில் ஈஸ்டுக்கு இந்த மாதிரி 5 நாட்களுக்கு அனுப்புவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த விமானங்களில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள், பேட்ரியாட் ஏவுகணைகள், தாட் ஏவுகணைகள் எல்லாம் கட்டுப்படியாகாது என்பதால் இந்த ட்ரோன்களை வைத்து தாக்குதல் நடத்துவது யோசித்து இருக்கிறார்கள். அப்ப இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு இப்ப ஈரான் ஷாஹித் ட்ரோன்களை இந்த ட்ரோன்களால் அடிக்க போகிறார்கள். சில சமயங்களில் இந்த ட்ரோன்களும் அவர்களின் இடத்தில் விழுந்து வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. எல்லாம் தொழில்நுட்பம் தான். என்னென்று சொன்னால், இப்படி 2 ட்ரோன் ஷாஹித் ட்ரோன்களை இவர்களால் தடுக்க முடியும் என்று சொன்னால், ரஷ்யாவால் இந்த 4 வருடங்கள் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நடத்த முடியாது. இப்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாஹித் ட்ரோன் உக்ரைன்ல விழுந்து வெடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இவ்வளவு உக்ரைன் ட்ரோன்ஸ்ல, ஆன்டி ட்ரோன்ஸ் வார்ஃபேர்ல உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு திறமைசாலியர்கள் என்று இவர்கள் கூறினாலும் அங்கு கள நிலைமை அவ்வாறானதாக இல்லை. இருந்தாலும் இப்போது அவர்களுக்கு ஏன் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு தெரிகிறது மிகவும் எக்ஸ்பென்சிவான போர். அப்ப இதுல கவனத்தை செலுத்தி முழு ஆயுதங்களையும் இழந்து விட்டால் நாளைக்கு நாங்கள் நிராயுதபாணிகளாக நிற்போம். அதுக்கு பிறகு ஈரான் ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ இதையும் தாக்க பிடிக்க முடியாது என்ற நிலையில் தான் இப்போது 10,000 ட்ரோன்ஸ்களை வெளியில் இறக்க போகிறார். இஸ்ரேலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், லெபனானில் போரை தொடக்கும் பொழுது அங்கே ஒரு விதமாக கையாளுவார்கள். அதாவது லீஃப்லெட்ஸ், துண்டு பிரசுரம் வானத்திலிருந்து போடுவார்கள். அப்படி ஈரானிலும் கூட லீஃப்லெட்ஸ் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். ஈரானில் உங்களுக்கு தெரியும், இப்போது அமெரிக்கா ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது என்னென்று சொன்னால், ஈரான் புதிய ஆன்மீக தலைவர் மொய்டபா கமானி, மற்றது அவர்களின் டிப்யூட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவர்களின் டிஃபென்ஸ் கவுன்சிலின் உறுப்பினர், அதை தவிர பல புலனாய்வுத்துறையின் தலைவர், அதன் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர், இப்படி இன்னும் 4 ஜெனரல்களுக்கு இவர்களை காட்டித்தரும்படியும், அதிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மொய்டபா ஹமானியை காட்டித்தருபவர்களுக்கு அல்லது படுகொலை செய்பவர்களுக்கு $10 மில்லியன் வழங்கப்படும் என்றும் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை CIA அமெரிக்கா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அறிவித்திருக்கின்றது. வெளிவார அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. பீட் கெசட் பேசும்போது கூறினார், அவர்கள் எல்லோரும் பதுங்கு குழிகளில் இருக்கிறார்கள், ஒளித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட் டேஸ் என்று சொல்லி அவர்கள் 1979ஆம் ஆண்டு இடம்பெற்ற புரட்சி தொடர்பான அது ஒரு நிகழ்வு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இவர்கள் எல்லோரும் நிற்கிறார்கள். தலைவர் இல்லை, ஹமானி இல்லை என்று சொன்னால் அவர் காயம் என்றதால் அவர் சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த அரசு தலைவர் பெசஸ்கியான் எல்லாம் ஒரு மோட்டார் சைக்கிள்ல தான் போறார். அதுல வந்து அப்ப இதுல இதை அறிவிச்சதுல கன பேர் அதுல மக்களாக நிற்கிறார்கள். அப்பதான் அவர்கள் கூறியிருக்கிறாங்க, நாங்கள் மக்களோட மக்களாகத்தான் நிற்கிறோம், நாங்கள் ஒழிக்கவில்லை. நீங்கள் வேண்டுமென்றால் இந்த படங்களை பாருங்கள், கலைக்கிறதுக்கு முதல் நீங்கள் பல படங்களை பாருங்கள் என்று அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரான் இஸ்லாமிய புரட்சிப்படை, ஈராக்ல இருக்கிற ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய ரெசிஸ்டன்ட் குரு என்று சொல்கிறது. அவர்கள்லாம் நேற்று அந்த பிளேனையும் சுற்றிருந்தார்கள். இந்த டேங்கர் வகை விமானங்களை தாங்கள் சுட்டதாகத்தான் இப்போது கூறியிருக்கிறார்கள்.
இப்போது 2வது விமானம் சேதமடைந்ததையும் இப்போது வெளிவந்திருக்கின்றது. அப்ப அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் உயர் படை அதிகாரிகள், CIA உயர் அதிகாரிகள் இந்த வளைகுடா நாடுகளில் எங்கெங்கு தங்கி இருக்கிறார்கள் என்றதை தகவல் தாரவர்களுக்கு தாங்கள் $1,44,000 தாங்கள் பரிசாக கொடுப்போம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்ப 2 பக்கமும் இப்படி அறிவித்திருக்கிறது. என்னென்று சொன்னால், முன்னைய காலங்களில் நீங்கள் பார்க்கலாம், இந்த தலைவர்களை கொல்வதென்றது போராளி தலைவர்களை படுகொலை செய்வதால் ஒரு காலமாக இருந்தது. ஆனால் அந்த ட்ரெடிஷனை மாற்றி இன்னொரு நாட்டுக்கு நேரடியாகவே சென்று ஒரு நாட்டின் தலைவரை கொல்லலாம் என்ற ஒரு ட்ரெடிஷனை கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா. அது எல்லா இப்ப அப்படியான ஒரு ட்ரெடிஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லோருக்கும் ஒரு ஆபத்தானதாகத்தான் பார்க்கப்படும். ட்ரெண்ட் செட்டர் சொல்றீர்கள். சரி, ஃபாக்ஸ் நியூஸுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செவி வழங்கியிருந்தார். அந்த செவியின் பொழுது ஈரானுடைய போர் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கேட்ட பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார், when I feel it என்று சொல்லியிருந்தார். அதன் பின்னர் கூறினார், I feel it in my bones. நான் அதை உணர்ந்த போது சரியா என்று சொன்னார், என்னுடைய எலும்பில் நான் அதை உணர்வேன் என்று சொல்லி இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நீங்கள் கூறியது போல் பீட் ஹெசெத், மார்க் ரூபியோ, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உடல் மொழி, அவர்களுடைய முகத்தில் பார்க்கும் பொழுது அந்த அழுத்தம் தெரிகின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்களா அல்லது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதா? போர் ஒரு இவர்கள் எதிர்பாராத திசையில் போய்கொண்டிருக்கிறது. இப்ப ஃபாக்ஸ் நியூஸுக்கு தான் கூறிய செய்தியில் தான் நீங்கள் சொன்னது போல தனக்கு எப்போது முடிக்க வேண்டும் என்று இணைக்கிறவரே அப்போது முடிப்பேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அதே சமயம் இன்னொன்றையும் கூறியிருந்தார், ரஷ்யா லிட்டில் பிட் ஹெல்ப் பண்றது போல இருக்கிறது, கொஞ்சமாக ஹெல்ப் பண்றது போல கிடக்கிறது என்று சொன்னார். அதுக்கு பிறகு சொன்னார், நாங்களும் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணினாங்கல்ல, உதவி செய்து நாங்கள், அதுக்காக ரஷ்யா இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் போல இருக்கு அதையும் சொன்னார். என்னென்று சொன்னால், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 3 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். F-15 ரக, F-18 ரக விமானம் விழுந்திருக்கின்றது. 4வது போர் விமானம். ஈரான் சுட்டதாக கூறுகிறது, அதை இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நேற்றைய தாக்குதலில் ஒரு டேங்கர் விமானம் இழக்கப்பட்டிருக்கிறது. மற்ற விமானம் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக இப்போது BBC அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அது இஸ்ரேலின் பென் கொரியர் விமான நிலையத்தில் இறங்கி இருப்பதாகவும் அந்த படத்தை BBC போட்டிருக்கிறது. வால் பகுதி சேதமடைந்திருக்கிறது. பிளைட் ரடார் என்ற தகவல்களின் அடிப்படையில், பிளைட் ரடார் 24 அந்த அமைப்பின் தகவல்கள் அடிப்படையில் இந்த விமானம் நேற்று இரவு ஜோர்டான் பகுதிகளால கிராஸ் பண்ணி இஸ்ரேலுக்கு போயிருக்கிறது. அதுக்கு பிறகு BBC போட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், அந்த விமானத்தின் மற்ற பகுதி, சேதமடைந்த மற்ற பகுதியை வேற தளங்கள் அப்லோட் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு அந்த படங்கள் கிடைக்கவில்லை என்று போட்டிருக்கிறார்கள். அப்ப அது உண்மைதான். சூடு விழுந்திருக்கிறது, 1 விழுந்திருக்கிறது. அதுல 6 பேர் இப்ப கொல்லப்பட்டதை இவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த 6 பேரும் என்று சொன்னால் ஏற்கனவே 8 பேர் 14 பேர் இப்போது மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். விமானங்கள் கிட்டத்தட்ட 6 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். தளங்கள் முற்றுமுழுதாக மத்திய கிழக்கில் பறி போயிருக்கின்றன. ஒரு தளத்திலும் அவர்களால் இருக்க முடியும். இப்போது ரொமேனியாவுக்கு கொண்டு சென்று தங்கள் விமானங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு வெவ்வேறு நாடுகளை, இப்ப பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகளை நோக்கித்தான் அவர்கள் செல்கிறார்கள். அப்ப இந்த நிலைமை, அதாவது அவர்கள் வெளியில் என்னத்தை பேசினாலும் அவர்களுக்கு உள்ளுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இது அதாவது வர அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்றோம். நான் நேற்று கூட சொன்னேன், இந்த போர்ல 3 பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. ஒன்று, போரை எப்படி நிறுத்துறன்னு அவருக்கு தெரியுதில்லை. 2வது, போரை எப்படி கண்ட்ரோல் பண்றன்னு கூட தெரியுதில்லை. 3வது, இந்த போர்ல இருந்து அப்படியே வெளியில வர்றது கூட வழியும் தெரியுதில்லை. இந்த 3ம் அவர்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாத ஒரு நிலைதான் இப்போது மிக கடுமையாக தாக்க போகிறோம் என்று ஈரானை தாக்குறார். ஈரான் கடுமையாக திருப்பி தாக்கினால் அதுக்குரிய வழி என்னென்றும் தெரியாது. இப்ப கடைசியாக மரைன் இறக்க போறன்னு கூறுகிறார்கள். மரைன் படையினரின் தோல்வி அடைஞ்சால் இந்த இன்னும், அதாவது ஒரு இப்போ வெளியேறினால் ஒரு கௌரவமான தோல்வியாக இருக்கு. சில சமயங்களில் இதற்கு அப்பால் வெளியேறினால் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை என்றால்,
எது எப்படியோ இப்போதும் அவர்கள் வெளியேறினால் அல்லது பிறகு வெளியேறினாலும் அதாவது சூப்பர் பவர் என்ற நெத்தனியாவின் கனவு தகர்ந்து போகும். அதுதான் அவர்கள் மீண்டு பிடிப்பதற்கான காரணம். நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தற்பொழுது உள்ள நிலைமை, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.